இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியலும் அதுக்கப்புறம் தக்காளி சாதமும் தான் செஞ்சுருந்தேன். நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் சிங்கிளாக பிறந்திருக்கீங்க, பிரதர் இல்லை, சிஸ்டர் இல்லை, யாருமே உங்க கூட பிறந்தவங்க இல்லை, இல்லை பேரண்ட்ஸ் இல்லை, யாரோ ஒருத்தவங்க முக்கியமான நம்ம லைஃப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருன்னா தயவு செஞ்சு அதை வெளியே இருந்து தேடாதீங்க. அண்ணனாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், நான் அம்மா மாதிரி இருப்பேன், நான் அப்பா மாதிரி இருப்பேன்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த எதிர்பார்ப்பு யாருக்கிட்டையுமே வச்சுக்காதீங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே அந்த எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்லை. அவங்களால தான் உங்களுக்கு பல பிரச்சனை வர காத்துன்ருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி இல்லாமல் பிறக்குறீங்க, இல்லாமல் இருக்கிறீங்கன்னாவே அதுக்கு நீங்கள் மோல்டு பண்ணிக்கணுமே தவிர்த்து நீங்கள் அது வெளியேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அவங்களா தான் இப்படி பண்ணியிருப்பாங்களே, நான் இருக்கேன்னு சொல்லி. தயவு செஞ்சு அதை யாரும் நம்பாதீங்க, அதை எடுத்துக்காதீங்க. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்களே பட்டு தான் திருந்துவீங்கன்னா பட்டுக்குங்க, அவ்வளோதான். அதாவது பட்டுற வரைக்கும் ஆனால் தெரியாது உங்கள் யாருக்கும். இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணும். பட்டு தான் திருந்துவீங்கன்னா திருந்திக்குங்க. எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். அப்புறமா காலையில் அதை செஞ்சோமா, நைட் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருந்தேன். நைட்டுக்கு தாளிச்ச தோசையும் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டுட்டு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு அப்புறம் நைட்டெல்லாம் பார்த்தா எனக்கு தூக்கமே வரல. சரி காலையில் இருந்து வேலை செய்யலாம், 5 மணிக்கெலாம் சாம்பார் உருளைக்கிழங்கு செய்யலான்னு பார்த்தா கேஸ் காலியாக போச்சு. கேஸ் காலியாக போனதுக்கு 2 பேரும் சண்டையை போட்டுட்டு அப்புறம் கேஸும் புக் பண்ணிவிட்டு அப்புறம் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுறது, வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு அது எல்லாத்தையுமே செஞ்சு மதியத்துக்கும் அதையும் சாப்பிட்டுட்டேன். நைட்டுக்கு ரூபாய் சாரத்துக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் ஆர்டர் பண்ணி ஒரு 11:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.